அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இன்று இந்த பதிவில் மகரிஷி வேதாத்ரி அவர்களுடைய 19வது வேள்வி தின நாள் 28 மார்ச் அன்று கொண்டாடப்படுகிறது. அந்த வேள்வி தின நிகழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த வேள்வி தின நாளன்று மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீர் நீதி என்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு பேராசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். இதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களும் போரில்லா நல்லுலகம் பற்றியும், மேலும் மாலதி அம்மா அவர்கள் மிக அழகாக சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு பற்றி பேசினார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். மகரிஷியோட கருத்து என்ன? மன வளக்கலை என்றால் என்ன? மன வளக்கலை என்றால் மனிதன் மனிதனாக மாற வேண்டும். மிருகத்தன்மையிலிருந்து எவல்யூஷனரி இம்ப்ரிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிருக பதிவுகளிலிருந்து விடுபட்டு மனிதனாக மாறி மனிதனின் உணர்விலிருந்து இறைவனாக மாற வேண்டும் என்பதே மகரிஷி அவர்களுடைய கோட்பாடு. அதை எவ்வாறு நாம் அச்சீவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கான ஒரு திட்டத்தை, ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணார். எளிய முறை குண்டலினி ஸ்கை, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடலில் நோய் வறுமையானால் நாம் உடலை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கான சில அசைவு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, சுவாச பயிற்சி, மேலும் மகராசன பயிற்சி என்கின்ற ஆசன பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். இது முதற் பகுதி. இரண்டாவது, மனதை வளப்படுத்த வேண்டும். மனதை எவ்வாறு வளப்படுத்த வேண்டும்? தியான முறைகள் கொடுத்திருக்கிறார்கள். தொட்டு ஒரு ஆசிரியர் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உணர்வை எழுப்பி உயிர் உணர்வு பெறுவதற்கு வேண்டி சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஆகினா சக்கரத்தில் நெற்றிக்கு நடுவிலே புருவ மத்தியிலே கொண்டு அமர்த்தியிருக்கிறார்கள். இந்த உணர்வு நமக்கு ஓர் ஆன்ம நேய வழிபாடாக அமையும். வள்ளலார் வழிமுறையில் வந்த மகரிஷி வேதாத்ரி அவர்கள் அந்த உயிர் உணர்வு கல்வியை கொடுத்து நமக்கு உண்மையான கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நமது பதிவுகள் பரிணாமத்தின் வாயிலாக விலங்கின பதிவுகளோடு வந்திருக்கிறோம், கோபதாபங்களோட உணர்வுகளோடு வந்திருக்கிறோம். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் தொட்டு உணர்த்திய அந்த உயிர் உணர்வு நமக்கு நாம் தியானம் செய்யும் பொழுது அலைச்சூழல் குறைகிறது. அலைச்சூழல் குறையும் பொழுது இறைவனோடு இணைகிறோம் என்பதே மகரிஷி அவர்களுடைய கருத்து. ஸோ அவ்வாறு இணையும் பொழுது நாம் எங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் தேவையோ, மனதை வளப்படுத்துவதற்கு வேண்டி எண்ணங்களை சற்று ஆராய்ந்து தேவையானவற்றை நாம் செயலுக்கு கொண்டு வந்து வாழ்வாங்கு வாழ வழி கொடுத்திருக்கிறார்கள். இத்துணை பயிற்சிகளும் சிறப்புமிக்க பயிற்சிகள். பயின்றவர்கள் அதை தொடர்ந்து பயில வேண்டும் என்பதே இந்த குறிப்பு. மேலும் புதியவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது வாழ்க்கையில் ஒரு முறையாவது மகரிஷி வேதாத்ரி அவர்களுடைய கருத்தை சற்று சிந்தித்து ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் கால் அடி எடுத்து வைத்து அவருடைய மகா சமாதியை தொட்டு கண்களில் ஒத்தி அவளை பார்த்து வருமாறு நான் ஒரு முறை பார்த்து வாருங்கள் என்பதே இந்த அடியனுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஒரு முறை நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அலைச்சூழல் மாறும். உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் துன்பம் எல்லாம் துவண்டு போக வேண்டும். துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் ஓர் திட்டவட்டமான ஒரு வழிமுறைகளையும், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் என்று சொல்லக்கூடிய சைக்காலஜியும் ஒத்துக்கொள்ளக்கூடிய, விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளக்கூடிய கோட்பாடுகளை, மத சார்பற்ற நெறிமுறைகளை கொடுத்து இருக்கக்கூடிய ஒரே மகான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பர்களே, இன்றைய காலகட்டத்திலே போரில்லாத நல்லுலகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் என்று சொல்லக்கூடிய அளவில் 48,000 போரில் பாலஸ்தீனிய இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது இரு தரப்பில் இழப்பு இருக்கிறது. அதில் ஒரு தரப்பில் ரொம்ப ஒரு இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு 50 வருடங்களுக்கு முன்பாக, 70 வருடங்களுக்கு முன்பாக மகரிஷி அவர்கள் சொன்ன போரில்லா நல்லுலகம் என்ற கவிதை தான் மனதிற்கு தோன்றுகிறது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை புரிந்து அவர் வாழ்க்கை முறையை அறிந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டாம். கருத்து மட்டும் வச்சுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பயிற்சி செய்யணும். நான் பயிற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு மாற்றம் வருவது திண்ணம் என்று சொல்லி இந்த சிறப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை.